வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா TNFUSRC என்று சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மொத்தம் 3 டைப் ஆஃப் வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப் ஆஃப் வேகன்சி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வேகன்சி பார்க்கணும்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். இதனுடைய வேகன்சி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு டோட்டலாக வந்து எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வெறும் ஃபாரஸ்ட் கார்டு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 726 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 152 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேகன்சி வந்து நம்ம பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம் யார் யாருக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வருதுன்னு. ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 225 வேகன்சியும், அப்புறம் பிசிக்கு 192 வேகன்சியும், அப்புறம் பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வேகன்சிஸும், அப்புறம் எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 145 வேகன்சியும், அப்புறம் எஸ்சிக்கு 110 வேகன்சியும், அப்புறம் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 வேகன்சியும், அப்புறம் எஸ்டிக்கு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 726 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 47 வேகன்சியும், பிசிக்கு வந்து 40 வேகன்சியும், அப்புறம் பிசிஎம்க்கு வந்து 5 வேகன்சியும், அப்புறம் எம்பிசிக்கு 30 வேகன்சியும், அப்புறம் எஸ்சிக்கு வந்து 23 வேகன்சியும், அப்புறம் எஸ்சிக்கு வந்து 5 வேகன்சியும், எஸ்டிக்கு வந்து 2 வேகன்சியும். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 152 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6/10/2018 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஆனால் எக்ஸாம் டேட் ஆன்லைன் டேட் வந்து இது சப்மிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கல. எப்போ கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்கன்னா 15/10/2018 அப்போ கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இதனுடைய லாஸ்ட் டேட்டோட அப்ளிகேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5/11/2018 இதான் லாஸ்ட் டேட். அன்றைக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு எத்தனை மணிக்குள்ளனா 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிடணும். அது மாதிரி ஃபீஸ் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் டேட் அண்ட் சேம் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பேங்க் சலான் மூலயமா கட்டுறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 days வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் டைம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 7/11/2018 அது 2 மணிக்குள்ளே வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டில் வந்து ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் வச்சதில்லை. இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2015 வந்து எக்ஸாம் நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாம் தான் நடந்தது. இப்போ வந்து இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் எப்படி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 hours எக்ஸாமினேஷன். இதில் வெறும் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் தான் கேட்பாங்க. அதில் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த 3 hours சொல்லியிருந்தேன். 10 to 1 PM வழக்கம் போல தான் எல்லா சேம் டைமிங் தான். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸும். அடுத்தது இதில் வந்து குவாலிஃபைங் மினிமம் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் குவாலிஃபை ஆகிறீங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து ஜென்ரல் தவிர்த்து மற்ற எல்லாருமே 30%, ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 40% அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நடந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து TNUSBARI அதாவது தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் நடந்தது. டெக்னிக்கல் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் நடந்தது. அந்த டெக்னிக்கல் எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. என்ன வந்ததுன்னா ஃபுல்லாகவே இங்கிலீஷ் கொஷின்ஸ் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே வந்தது, தமிழில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துருந்தது. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரவர்சி வராத மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னா கொஷின் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் செட் பண்ணுற மாதிரி தான் கொஷின் செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு இது போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே கொடுத்தாங்க. ஸோ நிறையா வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி எதுவும் கொடுக்கல. நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இது மாதிரி இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 21 இயர்ஸும், அதாவது மினிமம் ஏஜ் வந்து ஜென்ரல் 21, மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸும். அதர் தென் ஜென்ரல் யாராருன்னா SC, SCA, அப்புறம் ST, அப்புறம் MBC, அப்புறம் DC, BCS, அப்புறம் வந்து BCM இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் ஏஜ் வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35 கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸும், அப்புறம் 30 இயர்ஸ், அப்புறம் ஆஃப்டர் டிடெக்டிங் த பீரியட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 30 வருஷம் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணிக்கணும், அதாவது 12th பாஸ் பண்ணிக்கணும். இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட். அடுத்தது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா +2 தான். இதில் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி இது ஏதாவது சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அது மாதிரி நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும். அதாவது டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கொடுக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா +2 தான். இதில் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி இது ஏதாவது சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அது மாதிரி நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும். அதாவது டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கொடுக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது மாதிரி ஐ சைட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ரைட் ஐ லெஃப்ட் ஐன்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வெர்ஷன் அது 6/6, அப்புறம் லெஃப்ட் வெர்ஷன் 6/6, அப்புறம் நியர் வெர்ஷன் 0.5, அப்புறம் லெஃப்ட் ஐயில் 0.57 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கு வந்து டிஸ்டன்ஸ்க்கான இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இது கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் கேட்டகரியில் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது இது வந்து ஃபிசிக்கல் எக்ஸஸ் இருக்குது, ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் இதுக்கு வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மேலுக்கு வந்து 163யும் ஃபீமேலுக்கு வந்து 150யும். அது மாதிரி செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில், அதாவது எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் இல்லாமல் போது பார்த்தீங்கன்னா 79ம், அதாவது சுருங்கிய நிலையில் 79ம், விரிந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 5 எக்ஸ்பென்ஷன் அதிகமாக வரும். அப்போனா 84 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 74ம், அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஸ்பிரேஷனில் 5, அதாவது அதுலேருந்து 5 அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 74. அதுபோல் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்டு ஜங்கிள் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், இவங்க 2 கம்யூனிட்டிக்கு வந்து ஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஹைட் கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் இவங்க வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபீமேல் அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 145 சென்டிமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து டாக்டர் கிட்ட வாங்கணும். அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்ட, நம்ம அசிஸ்டன்ட் சர்ஜன் அதுக்கு மேலே இருக்க ஆஃபீஸர் கிட்ட நம்ம வாங்கணும். என்ன வாங்கணும்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த செஸ்ட்டு அப்புறம் ஹைட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா 25 கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்கணும். அதாவது மேல் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்கணும். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். ஃபீமேலும் அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டரும் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓஆர் தமிழ்நாடு 32 டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் அது மாதிரி எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வந்து 1:3 ரேஷியோவில் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அப்புறம் அப்ளிகபிள் சார்ஜ் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறோம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் இன்னும் ஃபாரஸ்டர் வீடியோ ஒன்று ஃபாரஸ்டர் இருக்குது. ஸோ ஃபாரஸ்டர் இதுக்கு என்ன சிலபஸ், அப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுவோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோ, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வேணால் எங்கள் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.